வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 23/7/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பிரார்த்தனை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளும் சங்கல்பம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. சுவாமிஜி நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்கிறாங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று சுவாமிஜி தவ நிறைவுல 3 முறை இந்த சங்கல்பத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சங்கல்பத்தை பற்றிய அந்த ஒரு விரிவான விளக்கத்தை நாம இன்றைக்கு பார்ப்போங்க. சுவாமிஜி என்ன சொல்றாங்க? உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம். உடல் நலம் ஒவ்வொரு தனி மனிதரும் உடல் நலம் பெறணுங்கிறதுக்காக உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் ஆரோக்கியமாக உடலை வைத்துக் கொண்டு வாழ்ந்தா மட்டும்தான் நாம மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அதற்காக சுவாமிஜி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக உடற்பயிற்சி நூல்களையும் யோகாசனாசையும் சுவாமிஜி பயின்று அத சிம்பிளா ஒரு அரை மணி நேரத்துல நாம சிறப்பாக செய்து பலன் பெற அளவுல சுருக்கி நமக்கு 36 ஆண்டுகள் முயற்சியில கொடுத்திருக்கிறது தான் இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி. இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி என்பது உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தூய்மை செய்து நம்ம உடலை நலத்தோடு வைத்துக் கொள்வதற்கான இந்த பயிற்சி. சுவாமிஜி உடல் நலம் என்று சொல்றாங்க சங்கல்பத்துல. அப்ப நாம தினந்தோறும் இந்த பயிற்சியை நாமும் செய்யணும். அதோடு அல்லாம நாம நல்ல பயிற்சி பெற்று அத ஒரு 10 அன்பர்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு சிறந்த குரு காணிக்கை என்று சுவாமிஜி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. இது ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளவு அரும்பாடுபட்டு ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் எளிய முறையிலான உடற்பயிற்சி, உயிர் நல பயிற்சி. அது காயக்கல்ப பயிற்சி. சித்தர்களுடைய ஒரு 20 வரிகளை எடுத்துக்கொள்றாங்க. அது அகத்தியருடைய வரிகள்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்க, உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின்பால் இந்திரியங்கள் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அகத்தியன் இல்லை, தின்னங்காய் இலைமறந்து அதுவே ஆகும், தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லான், மண்ணோடி காலம் மட்டும் வாழ்வார்பாரு, மரளிகையில் அகப்படவும் ஆட்டார்தாமேங்கிறாங்க. சாமிஜி ஒரு 10 பாடல் காயக்கல்பத்துக்காக காயக்கல்ப புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பயின்று அவங்க அதை பயிற்சி செஞ்சு பலன் பெற்றதுக்கு பின்னாடி சாமிஜி கொடுத்திருக்கிற வரிகள் என்னன்னா, காயக்கல்ப யோகம் என்னும் உயர் சஞ்சீவி, கருத்துடனே செய்ய வித்துக்கட்டும், தூயமறை நரம்பூக்க ஓசஸ் மூச்சு, தொடர்ந்து 2 குருவடியே செய்ய, போய வினைகள் கழிய பிணிகள் தீரும், புத்துணர்வும் இறைவுணர்வும் ஊற்றெடுக்கும், மாயம் என்னும் வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகுங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சித்தர்களும் இந்த பயிற்சியை செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவசமாதி பெற்றிருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே காயக்கல்பத்தை செஞ்சிருக்கிறாங்க. சாமிஜி ஒரு 40 ஆண்டு முயற்சிக்கு பின்னாடி ஒரு குரு மூலமா கற்றுக்கிட்டு தான் பலன் பெற்று அதன் பிறகு நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்ததுதான் இந்த காயக்கல்பம். ஒரு நாளைக்கு காலையில 3 நிமிடம், மாலையில 3 நிமிடம், இடையில உணவுக்கு முன்னாடி ஒரு நிமிடம், இரவு 1 நிமிடம் சொல்லி ஒரு 10 நிமிடம், அதையே நாம 2 முறையா செய்யும் போது 20 நிமிட நேரம் மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உயிர் சக்தி நல்ல திணிவாக இருக்கும். உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்ட வாழ்க்கை, உடலுக்கும் உயிருக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டா அதுதான் நோயின்னு சொல்லலாம். உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்படும் போது மரணம்னு சொல்றோம். நிறைவான செல்வம் நமக்கு உடல் நலம், அதே போல உயிர் நலம் ரொம்ப முக்கியம். அதே போல மன அமைதி, அறிவு தெளிவு, இது எல்லாமே நம்ம தியான முறையிலையும் நம்ம தற்சோதனை முறையிலையும் நமக்கு சாமிஜி விளக்கமாக கொடுத்திருக்கிறாங்க. நிறைவான செல்வம் என்பது என்ன என்று சொன்னா, நாம நம்முடைய உடலை, உயிரை, மனதை, அறிவை இறையொத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு இறைநிலையாகவே மாறி நின்று நாம வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலையை ஒவ்வொரு தனி மனிதரும் பெற்று வாழும்போதுதான் அதுதான் நமக்கு ஒரு நிறைவான செல்வம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் வாங்க. நம்ம உடலுக்கும் உயிருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த உயிரோட்டம்,
அதே போல ஜீவகாந்த ஓட்டம், இது எல்லாமே நம்ம சீரா ஓடிக்கொண்டிருந்தா நமக்கு அதுதான் ஒரு நிறைவை கொடுக்கும், அதுதான் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ நிறை செல்வம் என்பது நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், உயர் புகழ், மனவள பகலை கவீற்றிய நாம செய்யணும். தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம அந்த அருட்தொண்டை செய்து கொண்டே வரும்போதுதான் நமக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த ஒரு வாழ்த்து காப்புதான் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மெய்ஞானம் நாம மனவளக்கலை முழுமையாக பயின்று அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து இறைநிலையாகவே நாம ஒவ்வொன்றையும் இறைநிலையிலிருந்து பெற்று நாம குருவர்கள் துணையோடு ஒட்டுமொத்த மகான்கள் துணையோடு இறைநிலை இணைப்பிலேயே இருந்து நாம இறை துகள் முதல் மனிதன் வரை இந்த தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலரும் என்ற அந்த முத்திரனை புரிந்து நாம வாடும்போது அதுதான் மெய்ஞானம் என்று சொல்லி சங்கல்பத்தை நாம தன் வாழ்த்தாக நம்ம தினந்தோறும் சொல்லி வரோம். தியானம் முடிவுல 3 முறை அது நல்லா உணர்ந்து நம்ம இதை எல்லாமே கடைபிடித்து சொல்லும் போது அதுல முழு பலன் நாம் பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.